கொத்து கொத்தாக மடியப் போகிறார்கள். யுத்தத்தின் சத்தத்தினாலும் மடியப் போகிறார்கள். ஆஸ்தியை பெருக்கினவன் எல்லாம் அழிந்து நிர்மூலமாக போகிறான். வெள்ளியிலும் பொன்னிலும் பணத்தை சேமித்தவன் நிர்மூலமாக்கப்படுகிறான். வெள்ளியை விட மிகவும் கேவலமான விலையில் கேட்பாரற்று கிடக்கும் தங்க நகைகள். மோகம் நொறுக்கப்படும். என் கிருபை போதும் என்றேன். ஆனால் என் ஜனமோ நகை வேண்டும் என்றார்கள், ஆஸ்தி வேண்டும் என்றார்கள், பொன் வேண்டும் என்றார்கள், வீடு வேண்டும் என்று சொன்னார்கள், தோட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள், துறவரம் வேண்டும் என்று சொன்னார்கள். பணத்தில் மிதந்தார்கள். பண தேவைக்காய் வசனங்களை புறம் தள்ளினார்கள். என்னையோ காரியம் வீழ்ந்தார்கள். என் வேதத்திற்கு செவி கொடுக்கப்படவில்லை, செவி சாய்க்கவும் இல்லை. ஆகவே உங்களை நான் சாய்த்து போடுவேன் என்கிறார் கர்த்தர். நடக்கும், வெயிட் அண்ட் சீ. சகல ஜனங்களும் சகல உலக ஜாதிகளும் இதை காண பண்ணுவேன். என் குமாரன் மேல் ஒரு தூசி கூட விழாமல் கர்த்தருடைய தூதர்கள் காப்பார்கள். இது உலக திருச்சபை, அசைக்க முடியாத பர்வதம், சீயோன் பர்வதம். சாவே இல்லை, அழிவும் இல்லை. மடியில் போடுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். பரிசுத்தமாக்கி மடியில் போடுவேன். என் பலன் உன் கூடவே இருக்கும். பாதாள வல்லமைகள் உன்னை கண்டு நடுங்கும். முக்கோடி முக்கோடி ஆவிகள் செதறி போகும். நீ போகும் பாதையிலும் நீ இருக்கும் திசைகளிலும் எட்டி கூட பார்க்க முடியாதபடிக்கு என் வல்லமையினால் உன்னை சிருஷ்டித்தேன். கர்த்தர் பயங்கரமானவர். மலைகள் மான்களைப் போல் துள்ளும். சுனாமி வெடித்து சிதறும். ஐயோ என்று கதறுவார்கள், ஐயோ என்று பதறுவார்கள். இனி என் இயேசுவே என்று கூப்பிடுவார்கள். நான் அவர்கள் சப்தத்தை கேளேன். என் முகத்தை தேடுவார்கள். நான் என் முதுகை காட்டுவேன். என் உக்கிர கோபம் தேசத்தில் பாய்ந்து வருகிறது. என் அனல், என் அக்கினி, என் மூர்க்கம் இதோ தேசத்தில் கடந்து வருகிறது. 12 வயதிலே காதல், 16 வயதிலே அபார்ஷன், 18 திருமணம். இச்சையின் ஆவிகளால் கட்டப்பட்ட சகல ஜாதிகளையும் வேரோட 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 பிடுங்கி எறிந்து அழிப்பேன். நான் கர்த்தர் என்று சகல தேசமும் காணும். சகல ராஜ்யங்களும் நொறுக்கப்படும். மீதியாய் ஒரு தேசத்தை வைப்பதில்லை. நான் மீதியாய் ஒரு ராஜ்யங்களையும் வைப்பதில்லை. துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள், விபச்சாரர்கள், விபச்சாரக்காரிகள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள் யாவரையும் தண்டியாமல் விடேன். நான் கர்த்தர் என்று உலகம் கண்டு அதிரும், அதிர பண்ணுவேன். இன்றையிலிருந்து என் உக்கிர கோபம் இந்த தேசங்களின் மேல் ஊற்றப்படும். மலைகளிலிருந்து அக்கினி புறப்படும். வானத்திலிருந்து அக்கினி கொட்டப்படும்.
கொள்ளை வியாதிகள் புறப்பட்டு வரும். எல்லா தேசத்தினுடைய கதவுகளும் மூடப்படும். பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசாங்கம், சட்டசபைகள், பாராளுமன்றங்கள் அத்தனையும் முடங்கி போகும் என்கிறார் கர்த்தர். என் ஜனத்தை, உங்களை நிர்வாகிப்பதற்கு உலகத்திலே ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இன்றைய அது பிடுங்கப்படுகிறது, பிடுங்கி எறியப்படுகிறது. அவன் தன் தன் இச்சை நிமித்தம் சாகவே சாவான், அழியவே அழிவான். அவனவன் பொய் அவனவனை கொல்லும். அவனவனுடைய அக்கிரமங்கள் அவனவனை வேட்டையாடும். வேதத்தை வாசித்து விபச்சாரம் செய்கிற பொல்லாத கூட்டமே, நீ ஒளிந்து போகிறாய் என்று. வேலைக்கிழமை வெறும் சடங்கல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாள். என்னை நான் ஒப்பு கொடுத்தேன் உங்களை மீட்பதற்காக. ஆனால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் பாவத்திலே வீழ்ந்து பாவத்திலே வாழ்ந்து வருகிறாயே, உன்னை நான் மீதியாய் வைப்பேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறாயா? தூக்கி எறிவேன் குப்பையை போல, கழிவை போல வீசி எறிவேன். நீ இந்த பூமியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேசத்தில் நீ குடியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. துன்மார்க்கன் யாவரும் சங்கரிக்க பண்ணுவேன். துஷ்டர்களுக்கு இனி இடமில்லை, துன்மார்க்கர்களுக்கும் இடமில்லை. படித்தவனும் மந்திரவாதத்தை பண்ணுகிறான், படித்தவனும் விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறான். முடித்து வைக்கிறேன் இந்த உலக நாடுகளை, முடித்து வைக்கிறேன். எல்லாவற்றையும் கெடுத்து விடுவேன் என்கிறார் கர்த்தர். நான் பிறந்த நாள் உலகத்துக்கு எருசலேமுக்கு துக்க நாளாய் இருந்தது போல, நான் ஒப்பு கொடுக்கிற இந்த நாள், ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நினைவு நாள் உலக ஜனங்களை அழிக்கிற நாளாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. வெறும் வார்த்தை இல்ல, விபரீதங்கள் இனி உண்டாகும், அபரீதங்கள் உண்டாகும், அழிவுகள் தோன்றும், அழிவுகள் தோன்றும். அது தீவிரித்து வரும். சகல ஜாதிகளுக்கு கொப்பளங்கள் தோன்றும். சரீரத்தில் குஷ்டரோகங்களை வரப்பண்ணினேன். கொள்ளை வியாதியாலும் கொன்று போடுவேன், நிலநடுக்கத்தாலும் கொன்று போடுவேன், யுத்தத்தாலும் கொன்று போடுவேன். இதுவரைக்கும் யுத்தத்தின் சத்தம், இனி ஜனங்களின் அலறல் சத்தம். இந்த நாளிலே தீ விரித்து வருகிறது. இது கர்த்தரின் எக்கால சப்தம். பொல்லாத ஜனமே, வழி விலகி போகிற பொல்லாத ஜனமே, உன் சரீர இச்சைக்காக வாழ்கிற என் ஜனமே, உன்னை இனி பரிசுத்தமாக்க முடியாது என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். ஆகவே வேரோடு 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 பிடுங்கி எரிந்து அழிப்பேன். எரேமியா 13:14 படி உலக நாடுகளுக்கு தண்டனைகளை நிறைவேற்றுகிறேன். எரேமியா 10:25 படி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனத்தை இதோ தீவிரித்து வருகிறேன். உன் அடுப்பங்கரை கருகருத்து போகும், கருகருத்து போகும், கருகருத்து போகும். சாப்பாடை இனி தட்டில் பார்ப்பதில்லை, நீ மண்ணிலும் பார்ப்பதில்லை. குப்பையோடு குப்பையாக மக்கி போவாய்.
கிறிஸ்து இயேசு மன்னிக்கிற தேவன் அல்ல, இனி தண்டிக்கிற தேவன். எரேமியா 13:14 படி, வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 படி, உலக நாடுகளுக்கு தீர்ப்பிடுகிறேன், தீர்ப்பிடுகிறேன், தீர்ப்பிடுகிறேன். அரண்மனைகளிலும் பாவம், குடிசைகளிலும் பாவம், உன் உடைகளிலும் பாவம், உன் சிந்தனையிலும் பாவம், உன் கண்களிலும் பாவம், உன் எண்ணத்திலும் பாவம். பாவ சரீரமின் எனக்கு எதற்கு? தாவீதின் குமாரனை கொன்று போட்டது போல் பாவம் செய்தவர்களையும் பாவம் செய்தவர்களுடைய பிள்ளைகளையும் நான் கொன்று நியாயம் விசாரிக்கிற நாள். உலகமே மாறும், இந்நாள் முதல் மாறும். நடுக்கம் வரும், பயம் வரும், திகில் வரும், கலக்கம் வரும். இனி கதறியும் பிரயோஜனம் இல்லை. இந்நாள் வரைக்கும் பாவத்தை விட மனமில்லை என்று சொன்னால் இனியா இனி விடுவாய்? நான் நம்புவேனா? உன்மேல் நம்பிக்கை வருமா எனக்கு? எத்தனை மணிக்கு, எத்தனை நாள், எத்தனை இரவு, எப்படி பாவம் செய்வாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவன், பார்த்து கொண்டிருக்கிற தேவன். என் சட்டைகளுக்கு 12 கண்கள், என் சட்டைகளுக்கு 12 கண்கள். எனக்கு 4 முகம், சிங்க முகம், மனித முகம், கழுகு முகம், எருது முகம். இனி அதை காண்பீர்கள். விக்கிரங்கள் எல்லாம் ஐஸ் கட்டி உருகுவது போல கரைந்து போகும். வரைபடங்கள் சுருங்கும். பட்டணங்களும் கிராமங்களிலும் ஒருமித்தழிவு, ஒருமித்தழிவு. ஒரு கொலைத்து போடுகிறேன் என்கிறார் கர்த்தர். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் சடங்குகளை கொண்டாடுகிறார்கள். சத்தியத்தை பின்பற்றுவதற்கு கொண்டாடவில்லை. சகலத்தையும் அழித்து ராஜாவாய் வருகிறேன், ராஜாவாக வருகிறேன். அல்லேலூயா. என் வருகையினாலே சகல தேசமும் மெழுகை போல் உருகி போகும், மலைகள் வரைக்கும் கரைந்து கலைந்து போகும். ஒரு காகிதத்தை சுருட்டுவது போல மலைகளை சுருட்டி போடுவேன். இதிலிருந்து என் குமாரன் நான் அனுப்பப்பட்டவன் என்று உலக நாடுகள் கண்டுகொள்ளும், உலக நாடுகள் அறிந்து கொள்ளும். இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரலோகத்தினுடைய வார்த்தைகள் ஒன்று மீடாய் போவதில்லை. அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன், அதம் பண்ணுவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். அந்த கிறிஸ்துனுடைய சபைகள் எல்லாம் இனி நடுங்கும். வேதத்தின்படி நடவாத எவனையும் கர்த்தர் மீதியாய் வைப்பதில்லை என்று சகல தேசங்களுக்கும்
சகல ராஜ்யங்களுக்கும் சொல்லு, உனக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் சங்கரிப்பேன். உனக்கு விரோதமாய் எழும்பின ஒருவரையும் நான் மீதியாய் வைத்ததில்லை. உன்னை தூஷித்தவர்களையும் பாழாக்குவேன். கர்த்தரின் கர்ஜிப்பு. பட்டணங்களில் எல்லாம் மிருகங்கள் கடந்து வரும், ஆனால் பட்டணங்களில் மனுஷர்களை மிருகங்களை பார்ப்பது போல அங்கொன்றும் இங்கொன்றுதான் பார்ப்பீர்கள். ஆதி காலத்திற்கு இந்த உலகத்தை திருப்புகிறேன், ஆதி மனிதனுக்கு ஒப்பாய் திருப்புகிறேன். பஞ்சலைகள் எல்லாம் முடக்கப்படும், துணிமணிகள் இனி தைக்கப்படுவதில்லை. நிர்வாண மனிதர்களைப் போல அலைந்து திரியும் காலம் இதோ உங்களுக்கு வந்து விட்டது. பச்சை இறைச்சிகளையும் வேட்டையாடி சாப்பிடும் காலம் உங்களுக்கு வருகிறது. பசியினால் பச்சை தாவரங்களை தின்னும் காலம் உங்களுக்கு வருகிறது. அவனவன் தன் தன் சிறுநீரை தாகத்திற்கு கழிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. உலக வரைபடங்களை என் வலதுகரத்தால் சுருட்டி போடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.